ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமே இருக்கட்டுமேன்னு சொல்லி எப்போவுமே நம்ம மீஷோவில் ஆர்டர் போடுவோம். இந்த டைம் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட தான் வந்து நம்ம ஷாப்ஸி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம ஷாப்ஸில் இந்த டைம் ஆர்டர் போட்டு பார்க்கலாம். அதோட ரிவ்யூஸு கிளாத்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃபரில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஷாப்ஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதே ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மீஷோவை காட்டிலையும் ஷாப்ஸியில் வந்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாத்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ லைவாகவே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராகவே வந்ததுமே எனக்கு டெலிவரி கிடைச்சதுமே வந்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஃபுல் செட் அனார்கலி மாடலுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லாங் டாப் ஒன்று வந்துடும் அனார்கலி கட்டிங்ஸில். அடுத்தது பார்த்தா அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒயிட் கலர் பலூஸாகவும் கொடுத்துருந்தாங்க. மேட்சிங் ஷாலோட ஃபுல் செட் அப்படியே வந்துடும். ஸோ இதில் பார்த்தா ஒயிட்டு வித் ப்ளூ கலர் ஃப்ளாரல் டிசைனு. இது இப்போ நியூ ட்ரெண்டி டிசைனுன்னு அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்து லாங் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. கிளாத் வந்து நல்லா பியூர் காட்டனாகவே இருந்துச்சு. இந்த சம்மர் டைமில் வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கிளாத் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் கிளாத்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இப்போ நம்ம சம்மர் டைம் வந்து எல்லாருமே வியர் பண்ணுறதுக்கு ஆஃப்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலே பார்த்தா இப்போ 450 தான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜே கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸே ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஓவரால் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்லா வந்து ஹிப் கிட்ட வந்து நல்லா ஸ்பில்ஸ் எல்லாமே வச்சு நல்லா லாங்காகவே கொடுத்துருந்தாங்க. டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாரல் அப்படிங்கும்போது அந்த ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷன் அப்படிங்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி கீழேயும் எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கிட்ட கொடுத்த சேம் ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து மேட்சிங்காக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு ஸ்டிச் லைட் ஸ்டிச் தான் போட்டிருந்தாங்க. ஓவர்லாக் போட்டிருக்காங்க. என்னதான் ஓவர்லாக் போட்டிருந்தாலும் நம்ம வந்து பை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட டாப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு மேட்சிங்காக என்ன வந்திருக்கு, பலூஸா எப்படி இருக்கா, ஷால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சைடில் ஒரே ஒரு ஸ்டிச் தான் வந்துருந்துச்சு. ஸோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னொரு ஸ்டிச் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் ஸ்டிச் வந்து லாங்காக தான் போட்டிருந்தாங்க. எப்போவுமே மீஷோ, ஷாப்ஸி அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போடும்போது இன்னும் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப்ஸியில் வந்து 3 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி மட்டும்தான் கொடுக்குறாங்க. மீஷோவில் பார்த்தா 1 வீக் ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷாப்ஸியில் வந்து ஆர்டர் பண்ணினோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டோம்னா தான் ஓகே. அதர்வைஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ இந்த பெலூசா செட் பார்த்துடலாம். இந்த பெலோசா செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிசைன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக நார்மல் ஒயிட் பெலோசா செட் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா லார்ஜ் சைஸில் இருந்துச்சு. கிளாத் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 100% காட்டன் தான். நல்லா பியூர் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க. வித் லாங் லெக்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத் வந்து ஓவரால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட் கிடையாது. இது வந்து எலாஸ்டிக்கல் டைப் கொடுத்துருந்தாங்க பெலோசாவில். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இதுக்குன்ட்டு கிடையாது, நம்ம வேறு டாப்ஸ்க்குமே வந்து நம்ம தனியாக பலோஸை பை பண்ணணும் அப்படின்னாலே வெளியில் வந்து 200 ருபீஸ் வந்து வரும் ஒரு பலோஸை வந்து நம்ம வாங்குறதுனாலே. ஸோ நமக்கு வந்து இது வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாலும் பார்த்தா வந்து நான் லென்த் இருக்குமா இல்லையான்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ லென்த் இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காகவே சேம் எப்படி நம்ம குர்த்தியில் வந்து அந்த டிசைன் வந்துருந்துச்சோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஒர்க்கோட நமக்கு வந்து ஷாலும் கொடுத்துருந்தாங்க. ஷாலோட வியர் பண்ணும்போது நமக்கு ஒரு நீட் லுக்கு கிடைக்கும். ஸோ ஷால் வந்து நல்லா லென்த்தியாக தாங்க இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்லீவில் கொடுத்துருந்த வந்து லேஸ் ஒர்க் வந்து இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து காம்படிட்டடாக கரெக்டாக வந்துருந்துச்சு.
ஸோ அந்த லேஸ் ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ் வியர் பண்ணி நம்ம வந்து இது பார்க்குறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணேன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து வெறும் 471 ருபீஸ்க்கு தான் வந்து நான் பை பண்ணேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஓகே நம்மளும் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.